சம்பா ரவை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நீங்கள் கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், நீங்கள் வேணால் இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அண்ட் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி திப்பி திப்பியாக தான் அரைக்கணும். அது கூட நம்ம கழுவி வச்சுருந்த அந்த சம்பா ரவையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கு ஒரு 15 மினிட்ஸுக்கு அதை அப்படியே விட்டுறணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நீங்கள் எப்பவும் போல் தவா ஹீட் பண்ணி தோசை தவாலேயே ஒரு 4-5 தடவை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சம்பா ரவை தோசைனும் இதை வந்து நம்ம சொல்லலாம், அடை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனே மிளகாய் சட்னி தான். அந்த ரெசிபியும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். அண்டில் பை டாட்டா.